இடங்களுக்கும் இந்த இடங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மற்ற இடங்களிலே மனிதர்கள் அவரவர்கள் உற்றார் உறவினர்களோடு கூடி ஒன்றாக இருப்பார்கள், கழிப்பார்கள். ஆனால் வைகை ஆற்றங்கரையிலே இத்தனை பேர் சேர்கிறார்களே, இத்தனை பேரும் உற்றார் உறவினர்களா என்னால் உற்றார் உறவினர் என்றே சொல்லலாம். ஒரு வகையாக பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லோரும் ஒரே குடும்பம். எந்த குடும்பம் என்னால் அழகருடைய பக்தரு என்கிற குடும்பம். இத்தனை பேர் வந்திருக்கிறார்களே, இங்கே நாம் ஒரு நிமிடம் பார்த்தால் எந்தவித பாகுபாடும் இன்றி, எந்தவித ஏற்றத்தாழ்வும் இன்றி, ஏதோ நான் உயர்ந்தவன், நான் தான் பெரியவன், நான் தான் பணக்காரன், நான் தான் படித்தவன் என்று இப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் இங்கே ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், பண்டிதன் பாமரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எல்லோரும் ஒன்றாக இருக்கிறார். ஒரு குடைக்கீழே அத்தனை பேரும் சேர்ந்திருக்கிறார்கள். இத்தனை பேரும் ஒரே குடும்பமாக இருக்கிறார்கள். என்ன குடும்பம் என்னால் ஆழ்வார்கள் தொண்ட குலம் என்று சொல்லுவார்கள். பெருமானுடைய தொண்டர்களாகிற ஒரு குலத்திலே நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்று இந்த ஒரு குடும்பமாக ஒரு குலமாக பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். எதற்காக கூடியிருக்கிறார்கள் என்னால் அழகர் அவரை சேவிப்பதற்காகத்தான் இத்தனை பேர் கூடியிருக்கிறார். பொதுவாக நாம் பார்த்தால் நாம் என்ன நினைப்போம், எம்பெருமானுக்காக பகவானுக்காக நாம் நிறைய பண்ணுகிறோம் என்று நாம் நினைப்போம். ஆனால் உண்மையாக ஆராய்ந்து பார்த்தால் பகவான் நமக்காக செய்வது என்பது கடல் போன்றது. நாம் பகவானுக்காக செய்வது என்பது சின்ன துளி போன்றது. பகவான் என்னவெல்லாம் பண்ணுகிறான் பாருங்கள். அவன் இருக்கக்கூடிய இடம் பரமபதம், வைகுண்டம் என்று சொல்கிறோமே, அங்கே இருக்கிறான். அவன் அங்கேயே சௌக்கியமாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டு அவன் என்ன பண்ணுகிறான், இங்கே நம்முடைய கண் முன்னே அவன் ஒரு திருக்கோயிலே ஒரு எம்பெருமானாக சேவை சாதிக்கிறான். இது அவனுக்கு அவசியமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது அவனை அவாப்த சமஸ்த காமன் என்று சொல்லுவார்கள். அப்படி என்னால் எல்லா ஆசைகளும் நிறைவேற பெற்றவன். அப்படி எல்லா ஆசைகளும் நிறைவேற பெற்றவன் இங்கே ஏதோ ஒரு காரணத்திற்காக கோயில்களிலே அவன் எழுந்தருள் இருக்கிறானே, எதற்காக என்று யோசித்து பார்த்தால் அவனுக்கு நிறைவேறாத ஆசை என்பது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கிறது. என்னவென்றால், இந்த லோகத்தில இத்தனை பேர் இருக்கிறார்களே, இவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய பக்தர்களாக ஆக வேண்டும். அத்தனை பேரும் ஒரு நாள் என்னுடைய இடமான வைகுண்டத்திற்கு சேர வேண்டும் என்று ஒன்றுதான் அவனுக்கு இன்றைய தினத்திலே நிறைவேறாத ஆசை. அந்த ஆசையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் இந்த அழகர் கோயிலிலே நல்லழகராக சேவை சாதித்துக் கொண்டு நிற்கிறான். சரி, கோயிலே நின்றால் எத்தனை பேர் அவனை பார்க்க முடியும்? நாள்தோறும் 1000 பேர் பார்ப்பார்கள். அதெல்லாம் எம்பெருமானுக்கு போராது. லட்சக்கணக்கான பேர் நம்மை பார்க்க வேண்டும் என்னால் இந்த கோயிலே நாம் இருந்தால் சரிப்படாது. பெரிய இடத்திற்கு நாம் போய்விடுவோம், வைகை ஆத்தங்கரைக்கு போய்விடுவோம் என்று நமக்கு சேவை கொடுப்பதற்காகத்தான் வைகை ஆத்தங்கரைக்கு இந்த சித்ரா பௌர்ணமி என்ற தினம் கள்ளழகர் எழுந்தருளுகிறார். எதற்காக அவர் இங்கே எழுந்தருளுகிறார்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சரித்திரம் என்ன, புராணம் என்ன என நாம் பார்க்க வேண்டும். மண்டூக்கர் இன்னொரு மகரிஷி இருந்தார். அந்த மண்டூக்க மகரிஷி ஏதோ ஒரு சாபத்தின் காரணமாக ஒரு தவளையாக போய்விட்டார். அவர் தவளையாக போகின்ற இந்த சமயத்திலே வைகை ஆற்றங்கரையிலே இருந்தால் உமக்கு இந்த சாப விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். அவரும் இந்த வைகை ஆற்றங்கரையிலே இருந்து பகவானையே நினைத்துக் கொண்டு பல காலம் தவம் இருந்தார். அவருடைய சாபத்தை தீர்ப்பதற்காக கள்ளழகர் அவர் அழகர் கோயிலிலிருந்து புறப்பட்டு வைகை ஆற்றங்கரைக்கு அந்த மண்டூக்க மகரிஷியினுடைய சாபத்தை தீர்த்து அவருக்கு தசாவதார சேவை, எதிரி சேவை எல்லாம் நாம் நேற்றைய தினம் பார்த்திருப்போம். அதையெல்லாம் அவருக்கு கொடுத்து அவருக்கு சாப விமோசனத்தை கொடுத்து அவரை வைகுந்தத்திற்கு அழைத்து சென்றார் என்பதுதான் வரலாறு. அந்த வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கள்ளழகர் வருடந்தோறும் இந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூறும் விதமாக
வைகை ஆத்தங்கரையிலே வைகை ஆத்திலே இறங்குகிறார் கள்ளழகர். அப்படி மண்டூக்க மகரிஷி அவருக்கு முக்தி அளிப்பதற்காக அழகர் என்ன செய்திருக்கிறார்? அவர் இருந்த இடத்திலிருந்தே அந்த மண்டூக்க மகரிஷிக்கு முக்தி அளித்திருக்கலாம். அவரால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. ஆனால் இருந்த இடத்திலிருந்து செய்யாமல் கோயிலிலிருந்து புறப்பட்டு எத்தனையோ நாள் முன்னால் புறப்பட்டு வைகை ஆத்தங்கரைக்கு வந்து அந்த மண்டூக்க மகரிஷிக்கு தன்னுடைய சேவையை கொடுத்து மண்டூக்க மகரிஷிக்கு முக்தி அளித்தார் என்று புராணத்திலே பார்க்கிறோம். இந்த நிகழ்வை பக்தர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நினைவிலே கொள்ள வேண்டும். இதை நினைத்தே நாம் இருக்க வேண்டும். ஒரு அடியவருக்காக எம்பெருமான் என்னவெல்லாம் செய்வார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும் என்றால் அது எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அழகர் பார்த்தார், வருடா வருடம் நாம் இந்த நிகழ்வை செய்து விடுவோம். இந்த மண்டூக்க மகரிஷிக்கு முக்தி அளிக்கிறா போலே வைகை ஆற்றிலே இறங்கி விடுவோம் என்று நமக்காக. அவர் மண்டூக்க மகரிஷிக்கு முக்தி அளித்தது ஏதோ ஒரு காலத்திலே ஒரு முறை. ஆனால் அன்று தொடங்கி இன்று வரை இந்த நிகழ்வு, இந்த திருவிழாவானது நடந்து கொண்டு வருகிறது. என்னால் யாருக்காக? எல்லாம் நமக்காகத்தான். நாம் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அடியவர்களுக்காக எம்பெருமான் என்னவெல்லாம் செய்வான் என்பதை உணர்ந்து அந்த எம்பெருமானிடத்திலே பக்தி செலுத்தி அவனுடைய அடியவனாக ஆகி அவனை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் எம்பெருமானுடைய ஒரு சிந்தனை. இதுதான் அவனுக்கு நிறைவேறாத ஆசை என்று பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அப்படி அழகர் ஆத்திலே இறங்குகிறார், வைகை ஆத்திலே இறங்குகிறார் என்னால் அது மிகப்பெரிய திருவிழா. தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய திருவிழா, உலகத்திற்கே பெரிய திருவிழா, அடியவர்களுக்கு மிகப்பெரிய திருவிழா இந்த சித்ரா பௌர்ணமி திருவிழா. இந்த வைகை ஆத்தங்கரையிலே இறங்குகின்ற சமயத்திலே கள்ளழகர் ரொம்ப அழகாக குதிரை வாகனத்திலே இறங்குகிறார். குதிரை வாகனத்திலே அப்படியே அவர் குதிரை சவாரி செய்கிறார் போலேயே ரொம்ப அழகாக அவர் எழுந்தருள்கிறார். அந்த சமயத்திலே பக்தர்களுடைய இந்த திருநாம கோஷம் என்று சொல்லுவார்கள். இந்த அழகருடைய நாமத்தை பக்தர்கள் எல்லாம் அங்கே சொல்லிக்கொண்டு என்ன அழகாக அவர் எழுந்தருளை செய்து எத்தனை தூரம் அவர் வந்திருக்கிறார். அப்படியே அவர் குதிரையிலே வரும்பொழுது பார்த்தால் நிஜமாகவே ஒரு பெரிய ராஜா குதிரையிலே வருகிறது போல் நமக்கு தெரிகிறது. அப்படி அழகாக அந்த குதிரை வாகனத்தின் மீது எழுந்தருளி அழகர் மண்டூக்க மகரிஷிக்கு மோட்சம் முக்தி அளித்த திருவிழாவை இப்பொழுது வைகை ஆத்திலே இறங்கி அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே அவரை சேவிக்கக்கூடிய பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், இல்லை லட்சக்கணக்கான பக்தர்கள் அவரை நேரே சேவிக்கிறார்கள் அங்கே வைகை ஆற்றிலே இருந்து கொண்டு. அதை தவிர லட்சக்கணக்கான பக்தர்கள் அவரை பலவிதமான தொலைக்காட்சிகள் மூலம், நியூஸ் 7 பக்தி போன்ற யூடியூப் சேனல்கள் மூலமும் இருந்த இடத்திலிருந்தே அழகர் எம்பெருமானை சேவிக்கிறார்கள் என்னால் இது அத்தனையுமே எம்பெருமானுடைய கருணை. அடியவர்கள் பேரிலே எம்பெருமான் கொண்டிருக்கிற கருணையின் காரணமாகத்தான் நமக்கு அதிகாலை வேளையிலே இந்த சேவை கிடைக்கிறது. யோசித்து பாருங்கள், நாம் இருப்பதோ ஏதோ ஒரு மூலையிலே நம்முடைய வீட்டிலே இருக்கிறோம். நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய நமக்கு அழகர் நானே வந்து சேவை கொடுக்கிறார் என்னால் பக்தர்களுக்காக எம்பெருமான் என்னவெல்லாம் செய்வார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இதை விட மிகச் சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. அவ்வளவு அழகான விஷயங்கள். எம்பெருமானுடைய கருணையை நாம் நினைத்து நினைத்து என்ன சொல்வது என்னே தெரியவில்லை. அடியவர்களுக்காக எம்பெருமான் என்னவெல்லாம் செய்கிறார் என்று அதை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எம்பெருமானுடைய புகழுக்கு நாம் பல்லாண்டு பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். எம்பெருமானுடைய திருவடிகளுக்கும் எம்பெருமானுக்கும் அவனுடைய புகழுக்கும் நாம் பல்லாண்டு பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை தவிர நம்மால் செய்யக்கூடியது என்று ஒன்று கிடையவே கிடையாது. திருமாலிரும் சோலை என்கிற திவ்ய தேசம் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற 108 திவ்ய தேசங்களுக்குள்ளே
மிக மிக முக்கியமான ஒரு திவ்ய தேசம். இதில் மதுரை மாநகரத்துக்கு அருகிலே இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகிலே இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஆண்டாள் அவதரித்த திருத்தலம். ஆண்டாள் என்பவள், ஆண்டாள் என்கிற பெயரே ரொம்ப அழகான பெயர். ஆண்டவள் யாரையெல்லாம் ஆண்டாள்? பகவானையே ஆண்டாள், பக்தியை ஆண்டாள். பகவான் மீது பக்தி இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையாக பகவான் மீது பக்தி யாருக்கு இருந்தது? அல்லது இப்படி சொல்லலாம், நாம் பகவான் மீது இருக்கக்கூடிய பக்திக்கு ஒரு உருவம் கொடுத்தாள், அதுதான் ஆண்டாள். அந்த ஆண்டாளுக்கு இந்த கள்ளழகர் மீது எத்தனை பக்தி! இந்த கள்ளழகரை சேவிக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசை கொண்டிருந்தாள். இந்த கள்ளழகரை சேவித்து அவருக்கு 100 தடா 100 பாத்திரங்களிலே வெண்ணையும் 100 பாத்திரங்களிலே அக்கார வடிசில். அக்கார வடிசில் என்றால் பால் பாயசம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த அக்கார வடிசலை நான் பண்ணி, என்னுடைய கையாலே நான் பண்ணி அழகருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆண்டாள் ஆசைப்பட்டாளே தவிர அவளால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. பின்னால் அவதரித்த ராமானுஜர், ஸ்ரீ ராமானுஜர் என்ன செய்தார்? ஆண்டாள் இப்படி பாரித்திருக்கிறாள், அழகருக்கு 100 தடாவிலே வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசலும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று. ஆனால் அவளால் சமர்ப்பிக்க முடியவில்லை. நான் சமர்ப்பிக்கிறேன் என்று அவர் திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு அழகர் கோயில் திருமாலியம் சோலைக்கு வந்து அழகருக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசலும் சமர்ப்பித்தார். சமர்ப்பித்து விட்டு நேரே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்றார். ஆண்டாளை சேவித்தார். அம்மா, நீ பாரித்தாய் அழகருக்கு அக்கார வடிசல் சமர்ப்பிக்க வேண்டும் என்று, நான் அதை நிறைவேற்றி விட்டேன் என்று ஆண்டாளுடைய இந்த விக்கிரகத்தை பார்த்து ராமானுஜர் தெரிவித்தார். அந்த சமயத்திலே விக்கிரகமாக இருந்த ஆண்டாள் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னாள். பொதுவாக தங்கையினுடைய ஆசையை அண்ணன் நிறைவேற்றி வைப்பார். என்னுடைய ஆசையை நீர் நிறைவேற்றி வைத்ததனால் நீர் எனக்கு இன்று முதல் அண்ணனாக ஆகிவிட்டீர். அதனால் ராமானுஜருக்கு ஆண்டாள் கோயில் அண்ணன் என்று ஒரு அழகான பெயரை வைத்தார். கோயில் அண்ணால் திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய அண்ணன் என்கிற அபிப்பிராயத்திலே ராமானுஜருக்கு கோயில் அண்ணன் என்று பெயர் சூட்டினாள் ஆண்டாள். அப்படி இந்த திருமாலிரும் சோலை அழகர் என்னால் ஆண்டாளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தெய்வம், ராமானுஜருக்கு மிகவும் பிடித்தமான தெய்வம். ஆழ்வார்கள், பெரியாழ்வார், நம்மாழ்வார் மற்றும் பல ஆழ்வார்கள் இந்த கள்ளழகரை அழகாக பாடியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்மாழ்வாருடைய பாசுரம் முதலிலேயே நாம் பார்த்தோம். பஞ்ச கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சு உயிரும் உள்கலந்து நின்னார் அறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவை உண்டு தானே ஆகி நிறைந்தானே என்று எம்பெருமானை கல்வன் என்று அழைக்கிறார் நம்மாழ்வார். எனக்கு தெரியாமலேயே என்னுடைய உயிரை உண்டு விட்டான், எனக்கு தெரியாமலேயே என்னுடைய ஆத்மா முழுவதும் அவன் நிறைத்து விட்டான். நான் காவல் காத்து கொண்டே இருந்தேன், ரொம்ப ஜாகிரதையாக இருந்தேன். ஆனால் எப்படி ஒரு திருடன் நமக்கு தெரியாமல் வந்து திருடி கொண்டு போய் விடுவானோ, இந்த எம்பெருமானம் எனக்கு தெரியாமல் வந்து என்னையே திருடி கொண்டு போய்விட்டான் என நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அதனால்தான் இந்த எம்பெருமானுக்கு கள்ளழகர் என்று திருநாமம் ஏற்பட்டது. அந்த கள்ளழகர் இப்பொழுது வைகை ஆற்றிலே இறங்கிக் கொண்டிருக்கிறார். மண்டூக்க மகரிஷிக்கு மோட்சம் அளிக்க வேண்டும் என்பதற்காக அழகர் கோயிலிலிருந்து புறப்பட்டு மதுரை மாநகரத்திற்கு வந்து வைகை ஆற்றிலே இறங்குகிறார். மண்டூக்க மகரிஷி பாவத்தின் காரணமாக ஒரு தவளையாய் மாறிவிட்டார். அது வைகை ஆற்றங்கரையிலே தவம் பண்ணினால் எம்பெருமான் தேவை சாதிப்பான் என்று இங்கேயே எத்தனையோ காலம் காத்து கொண்டிருந்தார். அந்த மண்டூக்க மகரிஷிக்கு மோட்சம் அளிப்பதற்காக வைகை ஆற்றிலே அழகர் இறங்கக்கூடிய அந்த ரொம்ப உன்னதமான ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. உற்சவங்கள், கோயிலிலே திருவிழாக்கள், எத்தனையோ கோயில்களிலே எத்தனையோ திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஆனால் ரொம்ப தனித்துவம் வாய்ந்த திருவிழா என்னால் அது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைய தினம் கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்கக்கூடிய
இந்த திருவிழா இது ஒரு தனி திருவிழா என்றே நாம் சொல்ல வேண்டும். இது போல ஒரு திருவிழா வேற எந்த திருக்கோயிலிலும் கிடையாது என்றே நாம் சொல்லலாம். அப்படி ஒரு பக்தருக்காக எம்பெருமான் என்னவெல்லாம் செய்வான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ரொம்ப அழகான ஒரு சான்று இந்த திருவிழா. இந்த திருவிழாவின் பொழுது அத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி எல்லோரும் எம்பெருமானுடைய அடியவர்கள் என்கிற ஒரே ஒரு குடைக்கு கீழே அத்தனை பேரும் ஒன்று கூடி இங்கே எம்பெருமானை செபிக்கிறார்கள். எம்பெருமானுடைய திருநாமத்தை அத்தனை பேரும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி 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 கோஷமிடுகிறார்கள். ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு. வாழ்க்கையிலே ஒரு முறையாவது நாம் நேரே சென்று இந்த திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள் இங்கே. இருந்தாலும் இங்கே நாமும் இங்கே சேர்ந்து இந்த அழகருடைய சேவையை பெற வேண்டும். அடியவர்களோடு சேர்ந்து அழகரை அனுபவிக்க வேண்டும். இங்கே பல இடங்களிலே அழகர் எழுந்தருகின்ற சமயத்திலே பீச்சாங்குழல் என்று சொல்லுவார்கள். அந்த பீச்சாங்குழலிலே ஜலத்தை நிரப்பி அது அப்படியே குளிர்ச்சியாக பக்தர்களுக்கு இருக்க வேண்டும் என்று பக்தர்கள் மேலே தெளிக்கிறார்கள். அழகர் மேலேயும் அந்த பீச்சாங்குழல் ஜலத்தை தெளிக்கிறார்கள். பக்தர்கள் எதை பண்ணாலும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான். அது ஒன்றே ஒன்று மட்டும் அவன் இருக்கிறதா என்று பார்ப்பான். என்ன பார்ப்பான்? உன்னிடத்திலே பக்தி இருக்கிறதா என்று மட்டும்தான் பார்ப்பான். நீ எதை அவனுக்கு உபச்சாரமாக செய்தாலும் அவன் ஏற்றுக்கொள்வான். இது உனக்கு ஆராதனம் என்று நாம் எதை கொடுத்தாலும் எதை செய்தாலும் அவன் ஏற்றுக்கொள்வான். ஆனால் அங்கு பக்தி இருக்க வேண்டும். அப்படி லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தியோடு எம்பெருமானை இங்கே சேவிக்கிறார்கள். அவன் அழகர் வைகை ஆற்றிலே இறங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அவனுடைய நாமத்தை சொல்லி அவனுடைய திவ்ய சேவையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாம் இருந்த இடத்திலிருந்து தொலைக்காட்சி மூலமாகவும் நியூஸ்7 தமிழ் பக்தி சேனல் என்கிற சேனல் மூலமாகவும் இருந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே சொல்ல போனால் நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். இப்படிப்பட்ட அழகான திருவிழாக்களை எல்லாம் இல்லத்திலிருந்தே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது எம்பெருமானுடைய கருணை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் அழகர் இது போல வைகை ஆற்றிலே இறங்க வேண்டும். அதை நாம் பார்க்க வேண்டும். வாழ்க்கையிலே ஒரு முறையாவது நாம் நேரே சென்று இந்த திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனை அழகர் திருவடிகளிலே வைத்து அடியனுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.